Praise the Lord. Praise the Lord. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்யும் எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வாதமான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு நாங்க தியானிக்க போற இந்த வாசகத்தின் வழியா நீர் எங்களோட பேச போறதுக்காக உமக்கு நன்றி. இறையாட்சியோட அந்த மறைபொருள, அதோட வளர்ச்சிய உவமைகள் வழியா எங்களுக்கு ரொம்ப அழகா புரிய வைக்க போறோம். அது அன்புக்காக நன்றி. ஆமாண்டவரே, ஒரு விதை தானாவே வளர்றது போலவும் ஒரு சின்ன கடுகு விதை பெரிய செடியாவது போலவும் எங்க வாழ்க்கையில நீர் செய்யற அற்புதங்களையும் உம்முடைய இறையாட்சியின் வளர்ச்சியும் நாங்க முழுசா நம்பி ஏத்துக்க எங்களுக்கு அந்த வரத்தை தாரும். குறிப்பா இறைதூதன் யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பார்வையாளர் மேலையும் அது இரக்கத்தை பொழிந்தருளும். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் உமது இரக்கத்தால் மன்னியும். உடல் மற்றும் மனரீதியான நோய்களாலும் பலவீனங்களாலும் வேதனைப்படுபவர்கள் மீது உம்முடைய தெய்வீக குணமளிக்கும் கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு சுகப்படுத்தும். அவர்களின் குடும்பங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒற்றுமையையும் கட்டளையிடும். ஆண்டவரே, அவர்கள் வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் அவர்கள் மீது நிறைவாக பொழியும். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைச்சு குழந்தைங்களுக்கு வெளிப்படுத்தின உம்முடைய உண்மைகளை நாங்களும் ஒரு குழந்தை உள்ளத்தோட ஏத்துக்கிற கிருபையை தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசுவின் பெயரில் உமன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். இன்னைக்கு நாம சிந்திக்க போற வாசகத்துக்கு ஏத்த ஒரு சின்ன ஸ்டோரி. சொல்லுங்க. ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு மேலாளர் இருந்தார். அவர் ரொம்ப நேர்மையானவர்னு பேர் எடுத்தவர். ஒரு நாள் கணக்கு வழக்குல ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு. சரி. அது பெருசா ஒன்னும் பாதிக்காதுன்னு நினைச்சு அதை சரி பண்ணாம மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொய்ய சொல்றாரு. ஆனா தணிக்கை வரும்போது அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பெரிய பொய்ய சொல்ல வேண்டியதா போச்சு. ஐயோ, சிக்கல் அதிகமாகுதே. ஆமா, இப்படியே பொய்கள் ஒரு சங்கிலி மாதிரி அவரை சுத்தி கடைசியில அவர் வேலையும் இழந்தாரு. இத்தனை நாளா கட்டிக்காத்த நல்ல பேரையும் இழந்தாரு. ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன சமரசம், அது எப்படி ஒரு பெரிய பாவச்சுழலுக்குள்ள தள்ளி பெரிய அழிவுக்கு கொண்டு போகும். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமா, மனிதனோட பலவீனத்துக்கும் கடவுளோட இறையாட்சியின் தடுக்க முடியாத வளர்ச்சிக்கும் உள்ள ஒரு ஆழமான வேறுபாடு. சரி, வாங்க இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம் 11, வசனங்கள் 1-17 வரைக்கும். ஆமா, கடவுளோட இதயத்துக்கு ஏத்தவர்னு பேர் வாங்கின இஸ்ரேலோட பெரிய அரசரான தாவீதோட வாழ்க்கையில நடந்த ஒரு இருண்ட அத்தியாயம் இது. சொல்லப்போனா ஆன்மீகத்துல இவ்வளோ உயரத்துல இருந்த ஒருத்தர் எப்படி படிப்படியா ஒரு பாவ சுழல்ல சிக்கி கொடூரமான செயல்களை செஞ்சாருங்கிறத இந்த நிகழ்வு ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. வாசகத்தோட தொடக்கமே ரொம்ப முக்கியமா இருக்கு. இளவேனிற் காலம் வந்தது, அது அரசர்கள் போருக்கு புறப்படும் காலம்னு சொல்லுது. ஆனா தாவீது என்ன செய்றார்? தன் படைய யோவாபின் தலைமையில அனுப்பிட்டு அவர் மட்டும் எருசலேம்ல தங்கிட்டாரு. இதுதான் எல்லா பிரச்சனைக்குமான தொடக்க புள்ளி இல்லையா? நிச்சயமா. அதுதான் ஒரு அரசனோட கடமை. என்ன? தன் படைய முன்னாடி நின்னு வழி நடத்தணும். ஆனா தாவீது தன் கடமையிலிருந்து தவறுகிறார். இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, செய்ய வேண்டிய வேலைய செய்யல. ஆமா, அரண்மனையில சும்மா ஓய்வா இருக்காரு. இந்த சோம்பலும் கடமை தவறுதலும் தான் சோதனைக்கான முதல் வாசலை திறந்து வைக்குது. உண்மைதான். சோம்பேறியின் மனம் சாத்தானின் பற்றையின் சொல்ற மாதிரி அவர் மாலையில அரண்மனை மாடியில உலாவும் போது குளிச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணை பாக்குறார். அந்த பெண் மிக அழகிய தோற்றம் கொண்டவள் அப்படின்னு வாசகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. பார்வை வழியா பாவ இதயத்துக்குள்ள நுழையுது. அதுதான் அடுத்த கட்ட சரிவு. அவள் யார்னு விசாரிக்க ஆள் அனுப்புறார். வந்த செய்தியும் இன்னும் எச்சரிக்கையா இருக்கு. அவள் எலியாமின் மகளும் இத்தியன் உரியாவின் மனைவியுமான பத்சேவா. ஆமா, இங்க 2 முக்கியமான தகவல் அவருக்கு கிடைக்குது. 1, அவ திருமணமானவள். 2வது, அவளோட கணவன் உரியா தன் படையில் இருக்கிற ஒரு வீரன். அதுவும் சாதாரண வீரன் இல்ல, தாவீதோட மிக நம்பிக்கைக்குரிய விசுவாசமான வீரர்களில் ஒருத்தன். கரெக்ட். அந்த தகவல் அவரை தடுத்திருக்கணும். ஆனா ஆசை அவரோட பகுத்தறிவை மறைச்சிடுச்சு. திருமணமானவள் தன் வீரனோட மனைவின்னு எல்லாம் தெரிஞ்சும் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆள அனுப்பி அவளை வரவழைக்கிறார். இங்கதான் பாவம் பார்வையையும் சிந்தனையும் தாண்டி ஒரு செயலாக மாறுது. இது வெறும் தனிப்பட்ட பாவம் மட்டுமில்ல, இது ஒரு அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். ஆமா, ஒரு அரசன் தன் குடிமக்களை பாதுகாக்கணும். ஆனா இங்க அரசனே தன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணை சுரண்டுறார். அந்த பாவத்தோட விளைவு சீக்கிரமே வருது. பட்சேபா கருவுற்று நான் கருவுற்றிருக்கிறேன் அப்படின்னு தாவீதுக்கு செய்தி அனுப்புறாங்க. இந்த செய்தியை கேட்டதும் தாவீதோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்
யோசிச்சு பார்க்கணும். செஞ்ச தப்புக்கு அவர் மனம் வருந்தி இருக்கலாம், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. அதுக்கு பதிலா தன் தப்பை எப்படி மூடி மறைக்கிறதுன்னு தான் திட்டம் போடுறார். இது பாவத்தோட மிக அபாயகரமான ஒரு நிலை. ஆமா, செஞ்ச தப்ப உணராம அதை நியாயப்படுத்தவும் மறைக்கவும் முயற்சிக்கும் போது நாம இன்னும் ஆழமான குழிக்குள்ளதான் விழுவோம். உடனே போர்க்களத்துல இருக்கிற உரியால எங்கிட்ட அனுப்பி வைன்னு தன் படைத்தளபதி யோவாபுக்கு ஆள் அனுப்புறார். தாவீதோட திட்டம் ரொம்ப தந்திரமானது. உரியா வந்ததும் அவர்கிட்ட போற பத்தியும் வீரர்களோட நலன பத்தியும் ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற மாதிரி நடிக்கிறார். ஆமா, நடிப்பு. அப்புறம் உன் வீட்டுக்கு போய் உன் பாதங்களை கழுவிக்கோள், அதாவது உன் மனைவியோட தங்கி இருன்னு அனுப்புறார். அவர் போனதும் தம் பாவம் மறைஞ்சிடும், குழந்தை உரியாவுக்கு தான் பிறந்ததுன்னு எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு கணக்கு போடுறார். ஆனா கடவுளோட திட்டம் வேற மாதிரி இருந்துச்சு. உரியாவோட நேர்மையும் விசுவாசமும் தாவீதோட வஞ்சகமான திட்டத்தையே உடைச்சிடுது. உரியா தன் வீட்டுக்கு போகல. அதுக்கு பதிலா அரண்மனை வாசல்ல மத்த வீரர்களோட படுத்துக்கிறான். இதை அறிஞ்ச தாவீது அவனை அழைத்து, நீ நெடும் பயணத்திலிருந்து வந்திருக்க, ஏன் வீட்டுக்கு போகல அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு உரியா சொன்ன பதில் உண்மையிலே நம்மள சிந்திக்க வைக்குது. கடவுளின் பேழையும் இஸ்ரேல் யூதா படையினரும் கூடாரங்கள்ல தங்கியிருக்காங்க. என் தலைவன் யோவாபும் என் தலைவனின் வீரர்களும் திறந்த வெளியில பாளையம் இறங்கியிருக்க, நான் மட்டும் என் வீட்டுக்கு போய் உண்டு குடித்து என் மனைவியோட படுத்துக்கிறதா? இது ஆகாத காரியம்னு சொல்றான். என்ன ஒரு நேர்மை, என்ன ஒரு விசுவாசம்! இங்க நாம உரியாவோட குணத்தை பார்க்கணும். அவன் ஒரு இத்தியன், அதாவது அவன் பிறப்பால ஒரு இஸ்ரேலன் கிடையாது, ஒரு வெளிநாட்டவன். ஆமா. ஆனா இஸ்ரேலோட கடவுள் மேலையும் தன் தலைவன் மேலையும் சக வீரர்கள் மேலையும் அவன் காட்டின விசுவாசம் அரசனான தாவீதோட விசுவாசமின்மையை விட பல மடங்கு உயர்ந்ததா இருக்கு. சக வீரர்கள் போர்க்களத்துல கஷ்டப்படும் போது தனக்கு மட்டும் இன்பம் வேண்டான்னு நினைக்கிற அவனோட மனது தாவீதோட சுயநலத்துக்கு ஒரு சவுக்கடி மாதிரி இருக்கு. உரியாவோட இந்த நேர்மை தாவீதோட மனச மாத்திருக்கணும். ஆனா கடினப்பட்டு போன இதயம் எதையும் உணரல. முதல் திட்டம் தோத்து போனதால அடுத்த திட்டத்துக்கு போறார். ஆமா, உரியாவே தன்னோட விருந்துக்கு அழைத்து அவனுக்கு போதை ஏத்துறார். ஒருவேளை போதையிலேயாவது அவன் வீட்டுக்கு போயிடுவான்னு நினைக்கிறார். ஆனா போதையிலையும் உரியாவோட நேர்மைதான் ஜெயிச்சது. அவன் வீட்டுக்கு போகாம மறுபடியும் அரண்மனை வீரர்களோடயே படுத்துக்கிட்டான். இப்போ தாவீதோட வஞ்சகம் உச்சகட்டத்தை அடையுது. தன் பாவத்தை மறைக்க அடுத்த பெரும்பாவமான கொலைய செய்ய துணிகிறார். இதுதான் பாவத்தோட சங்கிலி தொடர். ஒரு தப்ப மறைக்க நாம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நம்மள இன்னொரு பெரிய தப்புக்குள்ளதான் தள்ளும். அவர் தன் படைத்தளபதி யோவாபுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அதுல போர் கடுமையா நடக்கிற முன்னிலையில உரியாவை நிறுத்துங்க, அப்புறம் அவனை தனியா விட்டுட்ட பின்வாங்குங்க, அவன் வெட்டுண்டு மடியட்டுந்து கட்டளையிடுறார். இதுல இருக்கிற உச்சக்கட்ட கொடுமை என்னன்னா, தன் மரணத்துக்கான உத்தரவு இருக்கிற அந்த கடிதத்தை உரியாவோட கையிலேயே கொடுத்து அனுப்புறார். எவ்வளவு கொடூரமான செயல் பாருங்க. உரியாவுக்கு தெரியாது தன் மரணத்துக்கான கட்டளைய தானே சுமந்துட்டு போறோன்னு. இது தாவீதோட இதயம் எந்த அளவுக்கு இருண்டு போச்சு, அவரோட மனசாட்சி எந்த அளவுக்கு மரிச்சு போச்சுங்கிறத காட்டுது. ஒரு காலத்துல கடவுளோட புகழ பாடின அதே கைகள் தான் இப்போ ஒரு அப்பாவி வீரனோட மரண ஓலையை எழுதுது. யோவாபும் அரசனோட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான். அவன் உரியாவை மிக கொடிய போர் முனையில நிறுத்துறான். மத்த வீரர்கள் பின்வாங்க, உரியா மட்டும் தனியா எதிரிகள் கிட்ட சிக்கி வெட்டுண்டு மடிறான். வாசகம் ரொம்ப சுருக்கமா சொல்லுது, இத்தியன் உரியா மாண்டான் அப்படின்னு. ஒரு சின்ன சோம்பல் ஆரம்பிச்ச ஒரு நிகழ்வு பார்வையில வளர்ந்து செயல்ல முற்றி பொய்யில முறைக்கப்பட்டு கடைசியில ஒரு நேர்மையான வீரனோட கொலையில முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வு நமக்கு பல ஆழமான பாடங்களை கத்துக் கொடுக்குது. முதலாவது, நாம எவ்வளோ பெரிய ஆன்மீக நிலையில இருந்தாலும் சோதனை வரும்போது விழ வாய்ப்பு இருக்கு. ஆமா, தாவீது சாதாரணமானவர் இல்ல, கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவரே விழும்போது நாம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். சோதனையை தவிர்க்க ஒரே வழி பாவத்துக்கான ஆரம்ப வாசல்களை அடைக்கிறது தான். மிகச்சரியா சொன்னீங்க. தாவீது கடமையிலிருந்து தவறியது முதல் கோணல், பார்த்த ஆசைய வளரவிட்டது 2வது கோணல், தெரிஞ்சே தப்பு செஞ்சது 3வது. அத மறைக்க முயற்சி செஞ்சது அவரை அடுத்தடுத்த பாவங்களுக்குள்ள தள்ளிருச்சு. இது ஒரு சங்கிலி தொடர். முதல் கண்ணிய நாம அனுமதிச்சா அது நம்மள முழுசா இழுத்துடும்னு இது காட்டுது. அதே நேரத்துல உரியாவோட நேர்மை இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்கு. தன் சுகத்தை விட தன் கடமையும் சக வீரர்களோட நலனும் தான் முக்கியம்னு அவன் வாழ்ந்து காட்டினான். உண்மைதான். இன்னைக்கு இருக்கிற சுயநலமான உலகத்துல இந்த மனநிலை நமக்கு எவ்வளோ தேவைப்படுது. கடவுளுக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உண்மையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உரியாவோட வாழ்வு நமக்கு காட்டுது. ஆஹா,
நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவுலையும் கவனமா இருக்கணும். இது ஒரு சின்ன தப்பு தானே, ஒரு முறை பார்க்கறதுல என்ன இருக்கு, ஒரு சின்ன பொய் தானே. அப்படின்னு நாம செய்யற சின்ன சின்ன சமரசங்கள் நம்மள அறியாமலேயே தாவீதை போல ஒரு பெரிய பாவச்சுழலுக்குள்ள தள்ளி கடவுள்கிட்ட இருந்து நம்மள பிரிச்சிடும். ஆமா, பாவத்தோட தொடக்கத்திலேயே அதை நாம் எதிர்த்து நிக்கணும். அதுக்கு தேவையான அருளை கடவுள் நமக்கு தரணும்னு மன்றாடுவோம். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் இறைவாக்கினர் நாத்தான் வந்து தாவீதோட பாவத்தை சுட்டி காட்டுகிறார். ஆமா, அவர் தன்னோட தவற்றை உணர்ந்த பிறகு அந்த மனவலியோட வெளிப்பாடுதான் நம்ம பதிலுரை பாடலா வாசிக்கிற திருப்பாடல் 51. அதனாலதான் இத தாவீதின் மனந்திரும்புதலின் ஜெபம்னு சொல்றோம் இல்லையா? சரி, வாங்க வசனத்தை பாப்போம். பல்லவி சொல்லுது, கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். இந்த ஜெபத்தோட ஆரம்பமே எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க. ஆமா, நான் நல்லவன், நான் ஜெபிச்சேன், நான் நோன்பு இருந்தேன், அதனால எனக்கு இறங்கும் நீ கேட்கல. சரியான பாயிண்ட். இங்க மன்னிப்பு வந்து நம்ம தகுதியோட அடிப்படையில கேட்கப்படல, மாறா கடவுளோட இயல்பின் அடிப்படையில கேட்கப்படுது. அவரோட இயல்பு, அதாவது பேரன்பு. ஆமா, அது மாறாதது, நிபந்தனை இல்லாதது. கடவுளே, என் செயல்களை பார்க்காதீங்க, உமது குணத்தை பாருங்க, உமது அன்பை முன்னிட்டு எனக்கு இறங்குங்கள். இதுதான் அதோட ஆழமான அர்த்தம். அப்போ உண்மையான மனம் திரும்புதலுக்கு முதல் படியே நம்ம தகுதியின்மையை உணர்ந்து அவரோட தகுதியை மட்டும் சார்ந்து நிக்கிறது தான். நிச்சயமா. அடுத்த 2 வசனங்கள் அந்த சார்பு நிலையை இன்னும் ஆழமாக்குது. உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தவறு முற்றிலும் நீங்க என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். இங்க பாருங்க, துடைத்தருளும், கழுவியருளும், அப்புறம் தூய்மைப்படுத்தியருளும் 3 அழகழகு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் அப்படி? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த 3 வார்த்தைகளும் பாவத்தோட 3 வெவ்வேறு பரிமாணங்களையும் அதிலிருந்து நமக்கு தேவைப்படுற விடுதலையோட முழுமையையும் காட்டுது. அப்படியா? முதல்ல குற்றங்களை தொடைத்தருளும். இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான வார்த்தை. ஒரு கணக்கு புத்தகத்துல நமக்கு எதிரா எழுதப்பட்ட ஒரு கடனை அழிக்கிற மாதிரி. சரி, நம்ம மேல இருக்கிற குற்றப்பத்திரிகையை கிழிக்கிற மாதிரி. அதேதான். 2வதா என்னை கழுவியருளும். இது வந்து ஒரு தனிப்பட்ட உறவை குறிக்குது. ஒரு துணியில படிஞ்ச கரைய சோப்பு போட்டு கழுவுற மாதிரி பாவத்தால நம்ம ஆன்மால படிஞ்ச கரைய நீக்கணும்ன்ற ஏக்கத்தை இது காட்டுது. அப்ப 3வது வார்த்தை தூய்மைப்படுத்தியருளும். அது எது குறிக்குது? அது இன்னும் ஆழமானது. இது ஒரு மருத்துவ சடங்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை. அந்த காலத்துல தொழுநோய் மாதிரி நோய்கள் ஒருத்தர சமூகத்துல இருந்து ஒதுக்கி வைக்கும், தீட்டுப்பட்டவங்களா கருதுவாங்க. ஆமா. அந்த நோயிலிருந்து குணமானதும் குரு சில சடங்குகளை செஞ்சு அவங்கள தூய்மையானவங்கன்னு அறிவிப்பார். அதுக்கப்புறம்தான் அவங்க திரும்பவும் சமூகத்தோட சேர முடியும். சொல்லப்போனா பாவங்கிறது நம்மள கடவுள்கிட்ட இருந்தும் மத்தவங்க கிட்ட இருந்தும் பிரிக்கிற ஒரு ஆன்மீக தொழுநோய். அதிலிருந்து முழுசா குணம் பெற்று திரும்பவும் கடவுளோட சமூகத்துல இணையணுங்கிற அந்த தீவிரமான ஏக்கத்தை தான் தூய்மைப்படுத்தியிருளும்ங்கிற வார்த்தை வெளிப்படுத்துது. எவ்வளவு ஆழமான புரிதல்! இதுக்கு அடுத்தபடியா மனம் திரும்புதலோட மைய பகுதிக்கு வரோம். வசனம் 3 சொல்லுது, ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. இதுதான் உண்மையான மனம் திரும்புதலோட அடையாளம். நிச்சயமா. இங்க உணர்கின்றேன் அப்படிங்கிறது சும்மா மேலோட்டமா நான் செஞ்சது தப்புன்னு சொல்றதில்ல இல்லையா? அந்த தப்பு ஏற்படுத்துற வலியையும் குற்ற உணர்வையும் அது கடவுளோட உறவுல ஏற்படுத்தின விரிசலையும் முழுசா உள்வாங்கிறத குறிக்குது. என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது அப்படிங்கிறது வந்து அதை மறக்கவோ மழுப்பவோ முயற்சி பண்ணலங்கிறத காட்டுது. மத்தவங்க மேல பழி போடாம. ஆமா, சாத்தான் மேலேயோ சூழ்நிலைகள் மேலேயோ பழி போடாம நான் தான் காரணம், இது ஏன் தப்புன்னு முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறது தான் உண்மையான மனந்திரும்புதலுக்கான கதவை திறக்கிற சாவி. தொடர்ந்து 4ஆம் வசனத்துல உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமது பார்வையில் தீயது செய்தேன் அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி. ஆமா, தாவீது அரசர் இந்த திருப்பாடலை எழுதும்போது அவர் பத்ஷேபாவுக்கு எதிராகவும் அவங்க கணவர் உரியாவுக்கு எதிராகவும் தான் பாவம் செஞ்சாரு. ஆனா இங்க அவர் கடவுளே உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன்னு சொல்றாரே. நாம மனுஷங்களுக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு தவறும் அடிப்படையில கடவுள் நமக்கு கொடுத்த அன்பு நீதின்னு சொல்ற கட்டளைகளுக்கு எதிரானது. நாம ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லும்போது கடவுளோட சத்தியத்தை நிராகரிக்கிறோம். நாம ஒருத்தரை புண்படுத்தும் போது கடவுளோட சாயல்ல உருவாக்கப்பட்ட ஒருத்தரை நாம இழிவுபடுத்துறோம். தாவீது இதை உணர்ந்தார். சரி சரி. அவரோட பாவம் வெறும் ஒரு சமூக தவறு இல்ல,
அது கடவுளோட உடன்படிக்கையை மீறிய செயல், கடவுளோட அன்பை நிராகரிச்ச செயல்னு அவர் ஆழமா உணர்ந்தார். இந்த உண்மையை நாம உணரும்போதுதான் பாவத்தோட உண்மையான தீவிரம் நமக்கு புரியும். அது வெறும் சட்ட மீறல் இல்ல, அது ஒரு உறவோட முறிவுன்னு புரியுது. கரெக்ட். அந்த உறவு முறிவை உணர்ந்ததால தான் அடுத்த வரிகள்ல அவர் கடவுளோட நீதியை ஏத்துக்கிறார். உமது தீர்ப்பினால் உமது நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர், உமது தண்டனை தீர்ப்பு நேர்மையானது என விளங்கச் செய்துள்ளேன். இது ஒரு ஆச்சரியமான மனநிலை. பொதுவா நாம தண்டனையை தவிர்க்க தானே விரும்புவோம். ஆனா இவரோ, கடவுளே நீங்க கொடுக்கிற தீர்ப்பு சரியானதுன்னு சொல்றார். இது ஒரு ஆழமான ஆன்மீக முதிர்ச்சியோட அடையாளம். கடவுளே, நான் செஞ்சது தப்பு, அதுக்கான விளைவுகளை நான் சந்திக்கணும். உமது தீர்ப்புல எந்த தவறும் இல்ல, நீர் நீதியுள்ளவர்னு சொல்றது ஒரு முழுமையான சரணாகதியோட வெளிப்பாடு. தன் பக்க நியாயங்களை பேசாம கடவுள் பக்கம் இருக்கிற நீதியை ஏத்துக்கிறது. ஆமா, அது மனம் திரும்புதலோட ஒரு முக்கியமான அங்கம். தொடர்ந்து வர்ற 5ஆம் வசனம் இன்னும் ஆழமான தாழ்ச்சியை காட்டுது. இதோ, தவறுடனேயே என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அண்ணனை கருத்தாங்கினாள். இத படிக்கும்போது அவர் தன் தாயை குறை சொல்றாரோன்னு ஒரு எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல, நிச்சயமா இது தாயை குறை சொல்லத அர்த்தம் இல்ல. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இது மனித இயல்போட பலவீனத்தை ஒத்துக்கிற ஒரு நிகழ்வு. ஆதாம் ஏவாளோட பாவத்தினால மனித இனம் கடவுளோட அந்த மகிமையிலிருந்து விழுந்து போன நிலைய இது குறிக்குது. நான் மட்டும் நல்லவனா இருந்த, இப்போதான் தவறிட்டேன்னு சொல்லாம, கடவுளே என் இயல்பே பலவீனமானது, பிறப்பிலிருந்தே பாவம் செய்யற நாட்டமோ போராட்டமோ என்கிட்ட இருக்கு, உம்மோட கிருபை இல்லாம என்னால பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு தன் இயலாமைய முழுமையா உணர்ந்து அறிக்கையிடுறதுதான் இது. இது நம்மள நாமே பரிசுத்தவான்களா நினைக்கிற பெருமைய உடைக்கிற ஒரு தாழ்ச்சியின் உச்சம். இவ்ளோ பாவ அறிக்கை, புற்ற உணர்வு, தாழ்ச்சிக்கு அப்புறம் திருப்பாடலோட துணி மாறுது. ஒரு நம்பிக்கையோட கீற்று தெரியுது. ஆமா. வசனம் 8ல மகிழ்ச்சி ஒளியும் கழிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும், நீர் நுறுக்கிய என் எலும்புகள் கழிகூறுவனவாகன்னு மன்றாடுறார். நொறுங்கின எலும்புகள் எப்படி கழிகூறும்? எவ்வளவு அழகான ஒரு உங்கவர் பாருங்க. பாவம் நம்ம ஆன்மாவை நொறுக்கிறது, குற்ற உணர்வு நம்ம மகிழ்ச்சிய உறிஞ்சிருது. உடம்புல எலும்பு நொறுங்குனா வலி எப்படி இருக்குமோ அதை விட பல மடங்கு வேதனைய பாவம் நம்ம உள்ளத்துல ஏற்படுத்துது. அந்த நொறுங்குன நிலைய குணமாக்க ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, அது கடவுளோட மன்னிப்பு. கடவுள் மகனே மகளே நான் உன்னை மன்னித்தேன்னு சொல்ற அந்த வார்த்தை தான் நொறுங்குன நம்ம ஆன்மாவை திரும்பவும் களிகுறச் செய்யற மகிழ்ச்சி ஒலி. அப்ப தாவீது தண்டனையிலிருந்து விடுதலை மட்டும் கேட்கல, இல்ல, மன்னிப்பால வர்ற மகிழ்ச்சியும் கேட்கிறார். கடவுளோட உள்ள உறவு புதுப்பிக்கப்படும் போது வர்ற அந்த ஆனந்தத்தை திரும்பவும் அனுபவிக்க ஏங்குறார். இறுதியா 9ஆம் வசனத்துல என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும்னு கேட்கிறார். கடவுள் தன் முகத்தை மறைச்சுக்கணும்னு கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது ஒரு மிக அழகான ஆழமான மன்றாட்டு. அவர் கடவுளே என்னை விட்டு போயிடுங்கன்னு கேட்கிறார். ஆமா, மாறா என் பாவங்களை பாக்காதீங்கன்னு தான் கேக்குறாரு. கடவுளுக்கும் தனக்கும் இடையில பாவம் ஒரு தடையா, ஒரு சுவரா இருக்கக்கூடாதுங்கிற ஏக்கத்தை இது காட்டுது. கடவுளே, நீர் என்னை பார்க்கும்போது என் பாவத்தை பாக்காதீங்க, உம்முடைய பிள்ளையான என்ன பாருங்க. நான் செஞ்ச அருவருப்பான செயல்களால நம்ம உறவு பாதிக்கப்பட வேண்டாம். அந்த பாவக்கரைகளை முழுசா தொடச்சிடுங்க. நம்ம உறவுக்குள்ள எந்த தடையும் இல்லாம இருக்கணும். இதுதான் அதோட பொருள். உறவை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு தீவிரமான தாகம். ஆமா. ஆக இந்த திருப்பாடலோட முதல் 9 வசனங்கள் நாம பாவம் செய்யும் போது எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு அற்புதமான வரைபடத்தை கொடுக்குது. முதல்ல கடவுளோட பேரன்பை நம்பி நம்ம தகுதிய சாராம மன்றாடுறது. ரெண்டாவதா நம்ம குற்றங்களை முழுமையா நேர்மையா எந்த சாக்கு போக்கு சொல்லாம அதோட முழு பொறுப்பையும் ஏத்து அறிக்கையிடுறது. மூன்றாவதா நம்மளோட இயல்பான பலவீனத்தை தாழ்ச்சியோட ஏத்துக்கிறது. நான்காவதா கடவுளோட மன்னிப்பால வர்ற மகிழ்ச்சியையும் புதுப்பிக்கப்பட்ட உறவையும் நம்பிக்கையோட கேக்குறது. இது வெறும் பாவ மன்னிப்புக்கான ஜபம் இல்ல, இது முறிஞ்சு போன ஒரு உறவை திரும்பவும் கட்டி எழுப்புறதுக்கான ஒரு உள்ளத்தோட ஏக்கம். நம்ம தவறுகளை அறிக்கையிட்டு மன்னிப்பு வாங்குறது ஒரு படி. ஆனா கடவுளோட மன்னிப்பை முழுசா ஏத்துக்கிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து விடுபட்டு அவர் தர்ற மகிழ்ச்சியில வாழ்றதா அடுத்த படி. ஆமா, பல நேரங்கள்ல கடவுள் நம்மள மன்னிச்ச பிறகும் நாமே நம்மள மன்னிக்காம அந்த பாரத்தை சுமந்துட்டு இருக்கோம். அதேதான் தாவீது மன்னிப்பை மட்டும் கேட்கல, மகிழ்ச்சி ஒலியை நான் கேட்கும்படி செய்யும்னு கேட்கிறார். அந்த மன்னிப்பின் விடுதலைய நீங்க இன்னைக்கு முழுமையா உணர்றீங்களா?
இதுதான் நாம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டிய கேள்வி. சரி, மனிதனோட இந்த உச்சகட்ட பலவீனத்திலிருந்து கடவுளோட மாபெரும் செயலுக்கு நம்ம கவனத்தை திருப்புது இன்றைய நற்செய்தி. ஆமா, மார்க் நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 4 வசனங்கள் 26லிருந்து 34 வரை. இதுல ஆண்டவர் இயேசு இறையாட்சி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த 2 ரொம்ப எளிமையான உவமைகள் வழியா விளக்குறார். சரி, இந்த வாசகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இன்னைக்கான அல்லேலூயா வாழ்த்துரை. இது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வருது. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். இந்த ஒரு வரி இருக்கு பாருங்க, இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற முழு வாசகத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு திறவுகோல்னே சொல்லலாம். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது இறையாட்சியோட ரகசியங்கள், கடவுளோட செயல்பாடுகளோட ஆழமான உண்மைகள், இதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு உலக அறிவோட அகந்தையில இருக்கிறவங்களுக்கு மறைக்கப்படுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. நாம இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அறிவையும் திறமையையும் ரொம்ப பெருசா மதிக்கிறோம் இல்லையா? ஆமா, உண்மைதான். அப்படி இருக்கும்போது ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது நாம எதையும் கத்துக்க கூடாது, அறிவை தேடக்கூடாதுன்னு அர்த்தமா? கடவுளை புரிஞ்சிக்க நாம எதுவுமே தெரியாதவங்களா இருக்கணுமா? மிக அருமையான கேள்வி. இல்ல, நிச்சயமா அப்படி அர்த்தம் இல்ல. இங்க ஞானிகள்னு இயேசு சொல்றது தன்னோட அறிவிய கடவுளா நினைக்கிறவங்கள. ஓ, அப்படியா? ஆமா, என் பகுத்தறிவுக்கு புரியாத எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு இதயத்தை கடினப்படுத்திக்கிறவங்கள. ஆனா குழந்தை உள்ளம்ங்கிறது அறியாமை கிடையாது, அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு குழந்தை அது பெத்தவங்க மேல வச்சிருக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. சரியா சொன்னீங்க. அந்த முழுமையான நம்பிக்கை கேள்வி கேட்கும், ஆனா கடைசியில நம்பி ஏத்துக்கும். அந்த திறந்த மனசோட, அந்த நம்பிக்கையோட கடவுளை நம்ம அணுகும்பொழுதுதான் அவரோட செயல்பாடுகளோட ஆழம் நமக்கு வெளிப்படுத்தப்படுது. இந்த மனநிலையில தான் நம்ம இயேசுவோட உவமைகளை கேட்கணும். அப்போ இது அறிவுக்கு எதிரானது இல்ல, அகந்தைக்கு எதிரானது. சரி, இந்த திறந்த மனசோட முதல் ஊமைக்குள்ள போவோம். தானாக வளரும் விதை பற்றிய ஊமை. மார்க் நற்செய்தி அதிகாரம் 4 வசனங்கள் 26லிருந்து 29 வரை. இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவர் அறியாமலே விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளுடன் புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. இந்த ஊமையில நம்ம கவனத்தை இருக்கிற முதல் விஷயம் கடவுளோட இறையாண்மை மிக்க செயல்பாடு. அதாவது இறையாட்சியோட வளர்ச்சிங்கிறது மனுஷனோட திறமையாலேயோ முயற்சியாலேயோ மட்டும் வர்றதில்லை. அது கடவுளோட ஒரு சக்தி வாய்ந்த மறைவான செயல். விவசாயி விதைக்கிறார், அதோட சரி. அதுக்கப்புறம் அவர் தூங்கினாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, அவருக்கு தெரியாமலேயே அந்த விதை வளருது. ஆமா, அது கடவுள் கையில் இருக்கிற ஒரு மறைபொருள். ஆனா இதுல அவர் எதுவும் செய்யாமலே அப்படிங்கிற வரி கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இது ஒரு மாதிரி சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா? கடவுள் பாத்துப்பாருன்னு நாம நம்ம முயற்சிகளை கைவிட்டுடலாமா? இல்ல, இது ஒரு முக்கியமான நுணுக்கம். இயேசு இங்க விவசாயியோட உழைப்ப குறைச்சு மதிப்பிடல. விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை பண்படுத்துறது, தண்ணி பாய்ச்சறதுன்னு வேலைகள் இருக்கு. சரி. ஆனா இயேசு சொல்ல வர்ற மைய கருத்து என்னன்னா, அந்த விதைய முளைக்க வைக்கிற அந்த உயிர் சக்தி இருக்கு இல்லையா, அது விவசாயி கையில இல்ல, அது கடவுளோட செயல். ஓஹோ, புரிகிறது. நாம நற்செய்திய, அன்பான செயல்களை மத்தவங்க வாழ்க்கையில விதைக்கலாம், ஜெபிக்கலாம். ஆனா அந்த வார்த்தை மத்தவங்க இதயத்துக்குள்ள எப்படி வேர் விடுது, எப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குதுன்றத கட்டுப்படுத்துறது நாம இல்ல, அந்த வளர்ச்சி கடவுளுடையது. அப்போ நாம பலனை பத்தி கவலைப்படாம நம்ம கடமைய நம்பிக்கையோட செய்யணும்னு இது சொல்லுது. சரியா சொன்னீங்க, அதுதான். இதுல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் அந்த வளர்ச்சியோட படிநிலைகள். முதலில் தளிர், பின் கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம். ஆன்மீக வளர்ச்சிங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. நிச்சயமா அது ஒரு பயணம், படிப்படியா நடக்கிற ஒரு பயணம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லா பதில்களும் கிடைக்காது. உடனடியா பலன் தெரியலன்னு நாம சோர்ந்து போயிடக்கூடாது. உண்மைதான், பொறுமை ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த விவசாயி மாதிரி நாமளும் காத்திருக்க பழகணும். கடைசியா பாருங்க, அறுவடை காலம் வந்து விட்டது. இதுதான் அந்த உறுதியான வாக்குறுதி. நாம இந்த உலகத்துல விதைக்கிற அன்பு, இரக்கம், நீதி இதெல்லாம் வீண் போகாது. ஒருபோதும் வீண் போகாது. அதுக்கான அறுவடைய, பலனை நாம கடவுளோட இல்லத்துல நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். இது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆறுதல். அருமை. சரி, இப்ப நாம அடுத்த உவமைக்கு போகலாம். கடுகு விதை உவமை.
இறையாட்சியோட வளர்ச்சிய இதை விட அழகா விளக்கவே முடியாதுன்னு தோணுது. ஆமா, நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். மார்க் 4:30-32. மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்றார். சிறிய தொடக்கம், மிகப்பெரிய வளர்ச்சி. இதுதான் இந்த உவமையோட இதயம் இல்லையா? ஆமா, இயேசு இறையாட்சிய உலகத்திலேயே ரொம்ப சின்ன விதையில ஒன்றான கடுகு விதைக்கு ஒப்பிடுறார். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம். சொல்லுங்க. பெத்லஹேம்ல ஒரு மாட்டுத் தொழுவத்துல பிறந்த ஒரு குழந்தை. கலிலேயா கடற்கரையில சாதாரண மீன் பிடிக்கிற 12 சீடர்கள். இதை விட ஒரு சின்ன தொடக்கத்தை யோசிக்க முடியுமா? உண்மைதான். இத நாம அந்த வரலாற்று சூழலோட பொருத்தி பார்க்கணும். புனித மார்க் இந்த நற்செய்தியை எழுதும்போது கிறிஸ்தவ சமூகம் ரோம பேரரசோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ஒரு தூசி மாதிரி இருந்துச்சு. ஒடுக்கப்பட்ட, சிதறடிக்கப்பட்ட ஒரு சின்ன கூட்டம். ஆமா, நம்ம இவ்வளவு சின்னவங்களா இருக்கோமே, எப்படி வளர போறோம் அப்படின்னு ஒரு பயம், சந்தேகம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். அந்த மக்களுக்கு இந்த உவமை ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான நம்பிக்கை. உங்க சின்ன தொடக்கத்தை பார்த்து பயப்படாதீங்க, கடவுள் அதை ஒரு பெரிய விருட்சமா மாற்றுவாருங்கிற வாக்குறுதி. அதேதான். ஆஹா, அந்த பின்னணியில பார்க்கும்போது இதோட அர்த்தம் இன்னும் ஆழமா இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதானே? எப்படி? நாம செய்யற ஒரு சின்ன ஜெபம், மத்தவங்களுக்கு தெரியாம நாம செய்யற ஒரு சின்ன உதவி, நாம விட்டு கொடுத்து மன்னிக்கிற ஒரு நிகழ்வு, இதெல்லாம் நமக்கு ரொம்ப சின்ன கடுகு விதையா தெரியலாம். ஆனா கடவுளோட பார்வையில இதுதான் இறையாட்சிய கட்டி எழுப்புற விதைகள். நிச்சயமா. அந்த வளர்ச்சியோட உச்சத்தை இயேசு எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அது இன்னும் அழகு. வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிழைகள் விடும். அந்த வானத்து பறவைகள் யார்? அது ஒரு குறிப்பிட்ட இனம், மொழி, குலம் கிடையாது. அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் குறிக்குது. எனக்கு அந்த வரிதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது இறையாட்சியோட நோக்கம் வெறுமனே பெருசா வளர்றது மட்டும் இல்ல, அது பலருக்கும் அடைக்கலம் தர்ற ஒரு இடமா மாறுறது. அப்போ திருச்சபைங்கிறது சாதி, இனம், மொழி, பொருளாதாரம்னு எந்த பாகுபாடும் இல்லாம காயப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தனிமையில வாடுற எல்லாருக்கும் நிழல் தர்ற ஒரு புகலிடமா இருக்கணும். இதுதானே இயேசுவோட விருப்பம். அதுதான் அதோட முழுமையான அர்த்தம். அது எல்லாரையும் பாகுபாடு இல்லாம அரவணைக்கிற கடவுளோட அன்பின் இல்லமா இருக்கணும். நாம அப்படிப்பட்டவங்களா இருக்கோமான்னு நம்மள நாமளே கேட்டுக்க இந்த ஊமை நம்மள தூண்டுது. சரி, இந்த 2 ஓமைகளையும் சொன்னதுக்கு அப்புறம் மார்க் இந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறார்னு பார்க்கலாம். வசனங்கள் 33 மற்றும் 34. சொல்லுங்க. அவர்களுடைய கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை, ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி கூறினார். இந்த 2 வசனங்களும் நாம கேட்ட ஊமைகளுக்கு ஒரு அழகான விளக்கத்தையே தருது. ஊமைகள்ங்கிறது வெறும் கதைகள் இல்லை, அது நம்ம சிந்தனைய தூண்டி இதோட அர்த்தம் என்னவா இருக்கும்னு ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு திறந்த நிலை அழைப்பு. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இயேசு ஏன் மக்கள் கிட்ட உவமைகளாவும் சீடர்கள் கிட்ட விளக்கமாவும் பேசணும்? எல்லார்கிட்டயும் நேரடியாவே விளக்கி சொல்லிருக்கலாமே. இது ஒரு விதத்துல சிலரை வேணும்னே குழப்பத்துல விடுற மாதிரி இல்லையா? இல்ல, அது குழப்பறதுக்கான செயல் இல்ல. அது அழைக்கிறதுக்கான செயல். அழைப்பதற்கான செயலா? ஆமா. ஒரு உவமையை கேட்கும்போது 2 விதமான பதில்கள் வரலாம். ஒன்னு, இது ஒரு நல்ல நிகழ்வு அப்படின்னு கேட்டுட்டு மறந்துடுறது. இதுதான் கூட்டத்தோட நிலை. இன்னொன்னு, இதுல ஏதோ ஆழமான பொருள் இருக்கு, இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வர்ற ஆர்வம். இந்த ஆர்வம் தான் ஒருத்தர பார்வையாளரா இருந்து சீடரா மாத்துது. யார் அந்த ஆர்வத்தோட இயேசுவை அணுகுறாங்களோ அவங்களுக்கு அவர் தனிமையில விளக்குறார். அப்போ இது நமக்கும் ஒரு நேரடியான அழைப்பு. திருவிவிலியத்தை சும்மா வாசிக்கிறதோட நிறுத்திக்காம, ஆண்டவரே இதோட ஆழமான அர்த்தம் என்ன, இது வழியா எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டு ஜெபத்துல அவரோட தனிப்பட்ட உறவுல வளரும்போது இந்த வாசகங்களோட உண்மையான அர்த்தங்கள் நமக்கும் வெளிப்படுத்தப்படும். அப்போ நாமளும் அந்த சீடர்களோட குழுவுல ஒருத்தராகிறோம். கடவுள் நம்மோட தனிப்பட்ட முறையில பேச விரும்புறார். அதுக்கு நாம நேரம் ஒதுக்கணும், ஆர்வம் காட்டணும். ஆமா. ஆக இன்னைக்கான வாசகம்
கடவுளோட செயல்பாட்டுல நம்பிக்கை வைக்கவும், பொறுமையா காத்திருக்கவும், சின்ன தொடக்கங்களை பார்த்து துவண்டு போகாம இருக்கவும், எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு உள்ளத்தை பெறவும் நமக்கு அழைப்பு விடுக்குது. அருமை. இப்ப உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க விதைச்சிருக்கிற சின்ன கடுகு விதைகள் என்னென்ன? ஒருவேளை அது நீங்க தினமும் சொல்ற ஒரு சின்ன ஜெபமா இருக்கலாம், பிறருக்கு செஞ்ச ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், இல்ல உங்களை ரொம்ப காயப்படுத்தின ஒருத்தரை நீங்க மன்னிச்ச ஒரு நிகழ்வா இருக்கலாம். இதெல்லாம் கடவுளோட கரத்துல எப்படி ஒரு பெரிய விருட்சமா, பலருக்கும் நிழல் தர்ற மரமா வளர முடியும்னு நீங்க நம்புறீங்களா? உங்க இதயம் கடவுளோட வார்த்தைய தானாவே வளர்றதுக்கான நல்ல நிலமா இருக்கா? ஆனா இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. இந்த ஓமை இறையாட்சியோட தாழ்மையான தொடக்கத்தையும் அதோட பிரம்மாண்டமான முடிவையும் ரொம்ப அழகா காட்டுது. திருச்சபையோட தொடக்கத்தை பாருங்க. 12 சீடர்கள், எவ்வளவு சின்ன ஆரம்பம், ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கு. இந்த 2 உவமைகளும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருது தானே? ஆமா, திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இதை பற்றி சொல்லும்போது, இறையாட்சிக்கு நமது ஒத்துழைப்பு தேவைப்பட்டாலும் அது முதன்மையாக ஆண்டவரின் கொடை, மனிதனையும் அவனது செயல்களையும் முந்திச் செல்லும் ஒரு கிருபை அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட சின்ன வலிமை உலகத்தோட பிரச்சனைகளுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கு தோணலாம். ஆனா அந்த சின்ன வலிமை கடவுளோட வலிமையோட சேரும்போது எந்த தடையை கண்டும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவரோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அப்போ நம்மளோட சின்ன செயல்கள், ஜெபங்கள், நற்செயல்கள் ஒரு கடுகு விதை போல சின்னதா இருந்தாலும் அத நாம சோர்வடையாம செய்யணும். நிச்சயமா. திருத்தந்தை தொடர்ந்து சொல்றார், கடவுளின் அன்புதான் அந்த விதையை முளைத்து வளரச் செய்கிறது. இந்த அனுபவம் நாம சந்திக்கிற துன்பங்களுக்கு மத்தியிலும் நம்மை நம்பிக்கையாளர்களாக மாற்ற வேண்டும். நம்ம விசுவாசம் கடுகு விதை போல ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனா அந்த சின்ன விசுவாசம் போதும். அத கடவுள் கையில கொடுத்தா அவர் அதை வளர செய்வார். அப்போ இன்றைய வாசகங்களை நாம தொகுத்து பார்த்தா, ஒரு பக்கம் தாவீதின் வீழ்ச்சி மூலமா மனிதனோட உச்சகட்ட பலவீனத்தை பாக்குறோம். இன்னொரு பக்கம் கடுகு விதை உவமை மூலமா கடவுளின் இறையாட்சியோட மாபெரும் தடுக்க முடியாத வளர்ச்சியையும் பாக்குறோம். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம பலவீனங்கள், நம்ம தோல்விகள் இதெல்லாம் இறுதியானது அல்ல. ஆமா, தாவீத போல நம்ம எவ்வளவு பெரிய பாவத்துல விழுந்தாலோ, திருப்பாடல் 51 போல ஒரு மன வருந்தும் இதயத்தோட கடவுள்கிட்ட திரும்பும்போது அங்க மன்னிப்பும் இரக்கமும் நமக்காக காத்திருக்கு. அதே நேரத்துல நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம், நம்ம செய்யற நற்செயல்கள் கடுகு விதை போல ரொம்ப சின்னதா இருக்கலாம். இதை செஞ்சு என்னாக போகுதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த சின்னதாய் தோன்றும் செயலை கடவுளோட கரங்கள்ல கொடுக்கும்போது அவர் அதை இந்த உலகக்கே நிழல் கொடுக்கிற ஒரு பெரிய மரமா மாத்த முடியும். அந்த நம்பிக்கையே இந்த நற்செய்தி நமக்கு தருது. அருமையான ஒரு சிந்தனை. அப்போ இன்றைய வாசகங்களை கேட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு இறுதிச் சவால் அல்லது ஒரு சிந்தனை. இன்றைய வாசகங்களை கேட்ட பிறகு உங்கள் வாழ்வில் மிகச் சிறியதாக தோன்றும் எந்த கடுகு விதையை கடவுளின் கைகளில் நம்பிக்கையுடன் ஒப்படைக்க விரும்புகிறீர்கள்? அது உங்கள் சிறிய ஜெபமாக இருக்கலாம், ஒரு சிறிய நற்செயலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பல ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருக்கும் ஒரு பலவீனமாக இருக்கலாம். அந்த சிறிய விதை கடவுளின் வல்லமையால் வானத்துப் பறவைகள் தங்கும் அளவுக்கு பெரிய மரமாக வளர முடியும் என்பதை நம்பி இன்று செயல்படத் தொடங்குவோமா? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும்.
என்னை தூய்மை படுத்தியருளும் கடவுளே உமது பேரன்பு கேட்க எனக்கு இறங்கும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் எம்மனக்கண்முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவரா விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினள் கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக என் பாவங்களை பாராதபடி உமுகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும் கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் கடவுளே